இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அவருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவர் கூட ஆக்ட் பண்றது வந்து அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஸோ ஒரு டயலாக்ஸ் ஆகட்டும், இதாகட்டும் அவர் கேட்பாரு. நீங்க இது இப்படி சொல்லுங்க, நான் இது இப்படி சொல்றேன். அந்த மாதிரிலாம் அந்த சீனுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கும் அவருக்கும். அந்த மாதிரிலாம் போகும். சம்டைம்ஸ் அதுக்கான டைம் இருக்காது. பட் ஸ்டில் அது ஒரு ஃப்ரேம்ல பேரிங்கா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்னா ஆடியன்ஸ் சைடு இருந்து அதுவுமே அருண் சீதா சொல்லி கொஞ்சம் ஃபேன் பேஜஸ்ல அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. உங்களுக்கு எப்பயா தோணி இருக்கா, சரி நம்ம இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்ல நல்லா பண்றோம், நீங்க வந்து டைலாக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணீங்க, ஸோ நம்மளுக்கு ஒரு சிங்கிளாவே சுத்திட்டு வந்துட்டு இப்போ வந்து கமிட் பண்ணிருக்காங்களே, எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் அருண்ன்ற கேரக்டர் உள்ள வரும்போது ஐயோ எப்படின்னு தெரியலையே, எப்படி பண்ண போறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது திடீர்னு ஒரு லவ் ட்ராக், ஃபேமிலில இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து லவ்வுக்கு ஜம்ப் ஆகும்போது அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது பட் ஓகே, எனக்கு தெரியல, அது ஆடியன்ஸா சொல்லணும் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லைட்டா ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டக்குன்னு பண்ணணும் இல்லைங்க, டக்குன்னு பண்ணணும். பார்த்தோன்னே ஒரு டைம் தான் சொல்லுவாங்க, டைலாக் எல்லாம் போகும், டக்குன்னு ரொமான்ஸ் பண்ணுவோம். ஸோ இருக்கும்ல, எனக்கு எப்பவுமே அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்றேன். இப்போ அது எப்படி போகுதுன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க, ஆடியன்ஸ் சைட்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து.